இனப்படுகொலைன்றது பெரிய விஷயம் இல்ல. அது நீங்கள் தான் செய்தான்னு சொல்லுகிறேன். இந்த சிலம்பத்தால எத்தனை பேர் அடிச்சு கொடுத்து இருக்கிறீங்க? இது நல்ல வடிவா செய்யறீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு உங்களோட ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. பாருங்க, பிள்ளையார் என்ன வேறு பிள்ளையார் தரிசனங்களை கிளச்சி விட்டு பிள்ளையார நேர கண்டு விட்டாரு. என்ன நீங்கள் நான் ஒரு பிள்ளையாரோட கதைக்க போறேன். வாங்க. ஐயோ, இங்க வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. நான் இன்னைக்கு இங்க வந்தது உங்களுடைய தேர்தல் விழாவுக்கு. இதில் எல்லாரும் நான் சொல்லுவாங்க ராமராஜன் யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? அரோகரா 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 அரோகரா. வணக்கம் அன்பு உறவுகளே, முதல் நன்றி, பேர்தான் வணக்கம். பேருந்து நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களான்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பாருங்க ஒரு கன நாட்களுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். என்ன ஒன்று சேர்ந்துருக்கேன். இல்லை நாங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபம் சண்டை பிடிச்சு பிரிஞ்சிருந்தோம். நாங்கள் இப்போ திருப்பாவும் பிள்ளையாட்ட இதால கோயில் திருவிழாவில் சேர்ந்துருக்கிறோம். என்ன அப்போ நாங்கள் முதல் சேர்ந்தது பிள்ளையார் கோயில். ஏன்னா இங்கே போன வருஷம் இவர் தமிழர் விளையாட்டு விழாவில் இங்கே இவர் வந்து பேருந்து பெண்ணுக்கு வந்து பேருந்து சேர்ந்தவர். இப்போ என்னன்னு சொன்னால் பார்க்க தெரியுது இல்லையா உங்களுக்கு? என்னன்னு சொல்லி தேர் திருவிழா, பரிசில விநாயகர் கோயில் திருவிழா, அந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழர் திருவிழாவும் இங்கே நடந்து கொண்டிருக்கு. வேற என்ன நடந்து கொண்டிருக்குது அதனுடையால அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால் அடுத்த மாதம் 6, 7, 8 ஜெர்மனில் டொட்மன் திருவிழா நடக்க போகுது. திருவிழா நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் வருவோம். நீங்களும் கண்டாயம் பெற வேணும். ஜெர்மன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம உறவுகள் எல்லாம் இருக்கணும், அதை பார்க்கணும். அதைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருவிழால வந்து நாங்க மீட் பண்ணுவோம். உங்களை கண்டு கதை சாப்பிடுவோம். முக்கியமாக உங்களை பார்க்கறதுக்கு தான் வாரம். திருவிழா முக்கியம் இல்லை. உங்களோட கதைக்கணும், இதென்ன வேணும், அளவலாகணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வாரம். பாருங்க நீங்களும். இப்ப நாங்கள் காணொளிகளை போகலாம். திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். கோயில் குள்ளுக்கு விட மாட்டோம்னு சொல்லி போடணும். சமக்கலாம் வரேன். ஏன்னு சொன்னால் நிறைய சனமாம். இந்த பாருங்க, அத்தனை தட்டுகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது.
பாருங்க இதுல பாருங்க சம்பளத்துல 3 பேர் கழிக்கிறேன். ஆறாவது 3 பேரும் பிள்ளையார் மற்றது முருகன் மருதேவான மற்றது அம்மன் அம்மன் பாருங்க சிலப்பரம் என்ன மாதிரி கழட்டி வச்சுக்கிறாரு உள்ளுக்கு. காணையில மூலவாத்தியங்கள் இதுகளெல்லாம் முழங்கி கொண்டிருந்தாரு. ஏன் திடீரென்று அமைதியானது? பூசை நடக்க எல்லாம் உள்ள வைக்கணும் சாமியை உள்ள வைக்கணியா? இதெல்லாம் ஆயத்தம் அனுக்கின ஆக்கள் எல்லாம் ஆலவட்டங்கள் என்ன கோயிலுக்கு வடம் இதானே இல்லையா? வடம் வேணா வடுக்க இல்லை. ஆனா வேறு சுகமா இருக்கிறீங்களா? ரொம்ப காலத்துக்கு தான் இருக்கிறோம். அன்னைக்கு கொஞ்சம் அப்பாண்ட நினைவு நாள் பாடசாலை இதை கட்டுறீங்கன்னு மாணவர்களுக்கு டியூஷன் கொடுக்க போறேன்னு சொல்லி என்னன்னு சொல்ல நான் கொடுக்க கட்டி கொடுத்துருக்கேன். வேற யாரும் கொடுக்க. வணக்கம். வணக்கம். தமிழ் பேசுவீங்களா? ஓகே ஓகே. என்ன qu'est-ce que vous faites là? C'est les grands ballons. Je mets même les prix. Est-ce que j'ai bien écrit ou pas? பெரிய ballon. Ah, vous écrivez en tamil. Ah ouais. Ah, comment vous parlez tamil? J'ai un ami. Ah. Baboué. Ok, c'est bien. Il m'a appris quelques mots. Ah, d'accord. Après. Vous pouvez parler en tamil? Quel mot vous connaissez? Malakom. Manakam. Ça veut dire bonjour. Nandri. Nandri. Et Arohra. Arohra. Okay, vous pouvez répéter Arohra? Arohra. 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 இங்க பாருங்க, நல்ல ஒரு அழகான பொம்பளை, நல்ல ஒரு ஆம்பளை ஆட்டம் போட போங்க. இங்க பாருங்க தம்பிக்கிறார். தம்பி வணக்கம். தம்பி என்று சொல்லப்படாது, ஐயான்னு சொல்ல ஒண்ணு போல கிடக்க. அந்த அலங்காரங்களை பார்க்க என்ன செய்ய போறீங்க நீங்கள் எல்லாரும்? இப்படி எல்லாம் இந்த பூசி வச்சிருக்கீங்க, இதை பிடிங்க வேலை, இங்க வந்து பிடிங்க. சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? கரகம் ஆட போறீங்களா? அப்ப காவடி இல்ல கரகம்? கரகம் என்ன தலையில தூக்கி வச்சுக்கொண்டு? ஓகே, கரகம் காவடி
நீங்கள் எல்லாரும் தூக்கி வைக்க போறீங்க குழந்தை இங்கே இருக்கு. ஓகே, நாங்கள் பார்ப்போம் அந்த இதன்றதை. போன முறை நீங்கள் திருவிழாவுக்கு வரையே இல்லையே? இந்த இந்த கரகாட்டம் நடந்ததா? ஒவ்வொரு முறையும் நடக்கிறதா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு காலம் அதை கொண்டு இருக்கிறீங்க இந்த கரகாட்டம்? ஒரு 10 வருஷமா 10 வருஷமா கரகாட்டம் ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா? எங்க எப்படி படிக்கிறது? இங்கே நாங்க எங்கட ஊர்ல இருந்து படிக்கிறோம். ஊர்ல பாரம்பரியமே பாரம்பரியமே கரகாட்டம். ஓகே ஓகே, பாருங்க இவங்க எல்லாரும் யார் சொல்லுங்க? ராமராஜன் ஆக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? இவியல கலைகள் இந்த இதுகளை வெளிப்பாடுதான் அவர் எடுத்த கரகாட்ட காலப்படம். சரிதானே? ஓகே, ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களுடைய ஆட்டத்தை பாக்குறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்பா உங்களோட வீடியோ பாக்குறேன். தமிழ் கிழவன் வீடியோ பாக்குறவரா அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. நீங்களும் பாருங்க. ஓகே, நன்றியா. போறீங்களா கரகாட்டம்? எப்படிங்க போறீங்க? ஆடுவீங்களா? இல்ல வடிவா எப்படி ஆடுவீங்க? தெரியாதா? அப்ப பாருங்க இப்படி வச்சுக்கொண்டு ஆடுறது. ஓகே, என்ன படிக்கிறீங்க? நான் 5ஆம் கிளாஸ். என்ன பேர் உங்களுக்கு? அபிஷ்கா. உங்களுக்கு? இந்த பேர் வர்ஷா. 6ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? என்ன வர போறீங்க படிச்சு? நான் கண்ணு டாக்டர் ஆக போறேன். கண்ணு டாக்டர் ஆக போறீங்களா? நீங்கள் என்ன யோசிக்கல? என்னதான் படிப்பை பார்த்து தான் தீர்மானிக்கிறது என்ன? நீங்களும் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியர் ஆக போறேன்னு நினைக்கிறேன். இன்ஜினியர் ஆக போறதா சொல்றீங்க? அப்ப என்ன எவ்வளவு காலம் இருக்கு படிச்சு இன்ஜினியர் ஆகிறதுக்கு? ஒரு 5-6 வயசு. சரி ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் ராசலிங்கம். ஊர்லையோடம் பருத்துறை. பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராமன்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணுவேன். அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அப்ப இப்ப இங்க இருக்கிறீங்களா? இப்ப நான் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இந்த கரகத்துக்காக நாங்கள் பருத்துறை படியெல்லாம் இந்த கரகத்தை நாங்கள் முன்கொண்டு செல்கிறோம். ஓகே ஓகே. அங்க ஈலிங் அம்மன் கோயில்ல தான் நாங்கள் முதல் துவங்கி இப்ப இங்கேயும் துவங்கி இருக்கிறோம். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இது மாத்திரமில்லை, இப்ப ஹோலாண்டாவது இது வர இடங்கள்லயும் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க. கட்டாயம். ஓகே, ஆடை அலங்காரங்களையும் இதுகளையும் இது தலையில கரகத்தை தூக்கி வச்ச அப்புறம் என்ன கவர்ச்சியா இருக்கு. நான் சின்ன 8 வயதுல இருந்தே நாங்கள் இந்த கலாச்சாரத்தை கொண்டிருக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. மறக்காம தொடர்ச்சியாக தலைமுறைக்கு மாத்திரம் இல்ல இவர்கள்ட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு பெற வேண்டும். அதுக்காகத்தான் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கோம். அதான் லண்டன்ல எவ்வளவு இருக்கிறீங்க? லண்டன்ல சவுத் இல்லையா? இந்த பரிவட்டம் தூக்கி கொண்டு நிற்கிற எல்லாரும் என்னன்னு சொல்றது? ஆலவட்டம் சொல்றது. இது எங்கிட்ட பழமையா தொட்டு காலங்கள்ல இருந்தே இருக்குது. என்ன இதுல பரிசுல வந்து நீங்கள் செய்யறீங்க. இதற்கு அப்படிங்க கதைங்க 2 வார்த்தை சொல்லுங்க இதை பற்றி. இந்த கோயில் சேவையில எவ்வளவு காலமா ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க? 8 வருஷமா பண்றீங்களா? இதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு? நிறைய சந்தோஷம் இருக்கு. இதுல என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது? நம்பிக்கை சொல்லுங்க. அன்பாலயம் என்று சொன்னா அன்பாலயம் ஏன் திறக்கப்பட்டது? அன்பாலயத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த பிரளய காலத்திலிருந்து ஆன்மாக்களை மீட்டு ஈசனிடம் சேர்க்கிறது தான். அந்த ஆன்மாக்கள் என்ற பிரளய காலம் வரைக்க ஒவ்வொரு கலியுகத்திலையும் ஆன்மாக்கள் வந்து உடல் அழிஞ்சாலும் ஆன்மா விண்ணறிடும். ஆனா இந்த கலியுகத்துல அது சாத்தியம் இல்லையா? ஆதிசிவனே தீர்மானிச்சு நோமலா மகாவிஷ்ணு தான் ஒவ்வொரு கல்கி அவதாரமா கலியுகத்துல புறப்படுகிறது. ஆனா இந்த கலியுகத்துல வந்து ஆதிசிவன் ஆதிசக்தி எல்லா தெய்வங்களும் தங்களோட ஆற்றல் எல்லாத்தையும் அகத்திய மகரிஷிகளுக்கு கொடுத்து கொடுத்து இந்த கலியுகத்துல கல்கி அவதாரமா வந்திருக்கிறது அகத்திய மகரிஷி என்று சொல்றீங்கல்ல. என்ன வணக்கம். எவ்வளவு காலம் தமிழ்குலாம் பாக்குறீங்க? ஓகே ஓகே.
எந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நிறைய பிடிச்சிருக்கு. உங்களோட ஸ்ரீலங்கா காணொலி நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. ஊர்ல எவ்வளோ நீங்கள்? வடலியப்பு பக்கத்துல, எங்க ஊர் பக்கத்துல. ஓகே ஓகே ஓகே. நல்ல வடிவா செய்யறீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு உங்களோட ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த சிலம்பத்தால எத்தனை பேர் அடிச்சு உளுத்தி இருக்கிறீங்க? இது எங்க கோயிலுக்கு சாமி கும்பிட ஆகுறீங்க? தான் பாக்குறேன். வரையில பிள்ளைகளை வந்து பார்க்கணும்னுட்டு பாலம் இன்னொரு நாளைக்கு. சரியாப்பா. ஓகே, ஹாய். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இங்க பாருங்க, இதுல ஒருத்தர் இருக்கிறார். இவர் அவரே திருப்புங்க. இந்த திருப்புங்க. அவரே திருப்புங்க. அவரு இவரை திருப்புங்க. அவர் எங்கிட்ட ஊர்க்காரர், எங்கிட்ட உறவினர். சரியோ, எல்லா கோவிலையும் நிப்பார் முன்னுக்கு. யாழ்ப்பாணம் கொக்குவில். இவர் யாழ்ப்பாணம் கொக்குவில். நீங்கள் கொக்குவில் இருந்து இப்ப எங்கே எப்ப வந்த நீங்கள்? இங்க வந்து 2002 வந்தேன். 2002 22 வருஷமா? 22 வருஷம். 22 வருஷமா என்ன செய்கிறீங்க? இங்கதான் நிக்கிறேன். பிள்ளையாரோட நிக்கிறேன். பிள்ளையாரோட நிக்கிறீங்களா? என்ன அப்ப வேற உள்ள விளையாட்டி ஒண்ணும் இல்லை? வேலையிலும் போறது வராது. அவர் பென்ஷன் வயசாயிடுச்சு. பென்ஷன் இல்லை இப்ப தரமாட்டாங்க. 10 வருஷ கார்டு தெரியலையே. என்ன தெரியலையே? தரமாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். ஓகே ஓகே. நாங்க உழைக்கிறோம் தானே ஐயா. இன்றைக்கும் உழைக்கிறோம். உழைக்கிறீங்களா? களவா வேலை சொல்றீங்க? களவா செய்கிறோம் வேலை. அப்ப குடும்பங்கள் மனது பிள்ளைகள் எல்லாம் இங்க, எல்லாம் வெளிநாட்டுல. எல்லாம் இங்க 6 பேரும் இங்க தான். அப்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? நாகமணி கனகரண்ணா கொக்குவில். நாகமணி கனகரண்ணா கொக்குவில். சரியோ, அடுத்த வருஷம் சந்திப்பாமா? கண்டிப்பா. ஊர்ல விட நீங்கள்? பருத்துறை. அவையெல்லாம் வந்து இருந்தா ஒரே பருத்துறை. அவை கரகாட்டம் செய்கிறவையும் பருத்துறை என்ன சொன்னவே? அவை நாங்கள் ஒன்றுதான். ஒன்றுதான். இது என்ன குதிரையாட்டம்? குதிரையாட்டம். இங்க வாங்க அவதர். ஓகே, குதிரையாட்டம் எவ்வளவு காலமா இருந்தீங்க குதிரையாட்டம் செய்யறீங்க? குதிரையாட்டம் கராமடுக்கிற தொடக்கத்திலேருந்து செய்து கொண்டு 15 வருஷத்துக்கு கிடையாது. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்ப 47 வயசு ஆகுது. 47 வயசு ஆகுது. ஆனால் எல்லாமே இருக்கிறீங்க, எல்லாம் மேக்கப் எல்லாம் செய்து. வணக்கம் பிள்ளையாரப்பரே. நீங்கள் நான் ஒரு பிள்ளையாரோட கதைக்க போறேன். வாங்க. ஐயோ, இங்கே வாங்க. நான் இன்னைக்கு இங்க வந்தது உங்களுடைய தேர்தல் விழாவுக்கு. பிள்ளையார ஐயா, பிள்ளையாரப்பூ என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேப்பிலையாரை அடிச்சு ஆசீர்வாதம் பண்றீங்கள். அம்மன் எல்லாம் ஒன்றுதான் என்ன? ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளவு காலமா இந்த பிள்ளையார் வேஷம் போடுறீங்க? நான் இந்த வருஷம் தான் போட்டினாரு. ஆனா வந்து ஒரு 10-15 வருஷம். 10-15 வருஷம் இருக்கும். என்ன இங்க பிரான்ஸுக்கு வந்து? பிரான்ஸுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. கோயிலுக்கு நடுவே வராது. ஒருக்கா அந்த இதை கலண்டி கொண்டு மோத காட்டுங்க. ஆகும் காட்டணும். கலண்டே இல்லாதே. இங்க பாருங்க, ஐயா நல்ல இளமையா இருக்கிறார். இங்க கிட்ட மோத முடியுங்க. பாருங்க, பிள்ளையார் என்ன வேறு பிள்ளையார் தரிசனம் கிளச்சி விட்டு பிள்ளையார நேர கண்டு விட்டேன் நான். என்ன ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, வரப்போகுது போலடா. பரிவட்டம் முடிச்சு கொண்டு பொங்கல் கூட்டம் வருகிறேன். இதுல வந்து ஸ்ரீகால வைணவர்
இந்த சிலம்பத்தால எத்தனை பேர் அடிச்சு உளுத்தி இருக்கிறீங்க? இது இந்த சிலம்பம் என்று விளையாடுறது வந்து ஆட்களை அடிக்கிறதுக்கு இல்ல, இது ஒரு அலங்கார விளையாட்டும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்கள் கற்று வச்சிருக்கோம், ஆனா யாரையும் அட்டாக் பண்றதுக்கு இல்ல. அந்த மாஸ்டர் எங்களை பழக்க மாட்டார். ஏனென்றா நாங்கள் சத்தியம் பண்ணித்தான் விளையாடுறது. சத்தியம் பண்ணினா தான் மாஸ்டர் பழக்குவேன், இல்லாட்டி பழக்க மாட்டேன். நான் இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னு சொன்னால் அந்த எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும். இது என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணித்தான் பழகணும். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தால் தான் நீங்க ஆளை அட்டாக் பண்ணணும். மற்றபடி இதை எதுக்குமே நீங்க இந்த திருப்பி எடுப்போமா பார்த்தா நல்லதா போச்சு. என்ன அப்ப தேர்தல் விழாவுக்கு வருவியா? தேர்தல் விழா இல்ல விளையாட்டு விழாவுக்கு. அப்ப அங்க சந்திப்போமா? தொலைச்சா சந்திக்கணும். என்ன ஓகே, நன்றியா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். தேர் இழுக்கிறீங்களா அல்லது தேங்காய் உடைக்கிறீங்க? தேங்காய் உடைக்கிறீங்க. அப்படியே பெரியங்க தேங்காய் பிடிச்சு காட்டுமா? வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? ஓ, சும்மா இருக்கிறோம். பாக்குறீங்களா? ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. அப்ப இன்னைக்கு வேற வருவீங்க சரியா? ஓகே. வணக்கம். பாக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன குடிக்கத்தாரீங்களா? எனக்கு சர்பத்து. ஓகே, சர்பத் தாங்க. மற்ற இது எந்த மகனும் கூட சார் அப்படியே வைக்கிறார். ரொம்ப நன்றியா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா ஆமா, சரியான சத்தத்துக்குள்ள கேட்கல. கட்டாயம் இப்ப வாரம் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறான், புரிஞ்சு வச்சுதான் வந்துருக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றியா. ஓகே.
சரியா பானிபூரி சாப்பிட்றான். பானிபூரி வந்து வட இந்திய சாப்பாடு. இப்போ நீங்கள் வட இந்தியாவா? ஆமா பல இடங்கள் வணக்கம். இங்க வேற அம்மா நிக்கிறா. திருவிழா வந்துட்டீங்களா? ஊரெல்லாம் பண்ணீங்களா? எப்படி இருக்கு ஊர்? நல்லா இருக்கு. வணக்கம். இல்ல இல்ல இப்படி இதெல்லாம் கொஞ்சம் வெளியில போய் அக்கால போவா. அப்ப இன்னைக்கு என்ன நேர்த்துக்கிறேன் சுத்தி பார்த்துட்டு போக போறீங்க. சாமியோட நேரம் இல்லை. வீட்டை கணக்க கேட்கப்படாது. அவரா தகவல் லாக்கூர்ல ஸ்ரீ பத்மநாடி அம்பாள் அலங்கார உற்சவம் பாருங்க. நீங்களும் மங்களா இருக்கும். கோயில் பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கேன். தம்பி சாமி கும்பிட வந்தீங்க. எங்க அவர் வேற இல்லையே. எங்க நிக்கிறார்? எங்க நிக்கிறாரு? சரி எங்க எங்க காண இல்லை நீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்ல வந்தானே நீங்க. தமிழ்ல தேங்காய் எண்ணெய் உடைக்கிறாரு. தேங்காய் எண்ணெய் உடைக்கிறான்னு தெரியல. கேட்ட வேணாம். ஓகே அதே பாருங்க. வருமானம் இருக்காரு. கோயிலுக்கு வந்துருக்கீங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம். வணக்கம். எப்படி சுவாமி தரிசனம் எல்லாம் செய்தீங்களோ? வரும் தந்தவரா சுவாமி? அருள் பாலிக்கட்டுமா? ஓகே ரொம்ப நன்றி. சந்திப்பா கிட்டவா. எந்த பேர் உங்களுக்கு? எப்படி உங்களை பிடிச்சிருக்கா? ஓகே தம்பி பாக்குறது எப்படி நல்லா நல்லா இருக்கா? என்ன பேர் தம்பி? நன்றியா. சரி வணக்கம் ஐயா. வணக்கம். ஏன் இந்த அநியாயம் செய்றீங்க? பிள்ளையார் செய்யற நாங்க செய்யல. இல்ல இந்த எங்கிட்ட இனப்படுகொலைன்றது பெரிய விஷயம் இல்ல. அது நீங்கள் தான் செய்தான்னு சொல்லுகிறேன். அது நான் செய்யல. என்ன செய்ய வச்சுட்டாங்க.
உங்களை செய்ய வச்சுட்டாங்க. நாங்களா ஒண்ணும் செய்யல. இல்ல இப்ப எல்லாம் முடிஞ்சு நாங்க இப்ப எங்களை அனுப்பிட்டாங்க. இல்ல வீட்டை அனுப்பிட்டாங்க எங்களை. அப்ப அந்த கதையை விட்டாச்சு. அந்த கதையை விட்டு நமக்கு மேலாது. அப்ப இப்ப செய்ய இப்ப பிள்ளையார் தரிசிக்க வந்திருக்கோம். பிள்ளையார் தரிசிக்க வந்து இப்ப அங்க திருப்பதிக்கு போய் எல்லாம் போய் மலையாளத்துல போய் போட்டு போறோம். அதெல்லாம் சும்மா வேணும்னா ஐயா பேர் ராஜபக்ச. அந்த ராஜபக்ச என்ற பேரை கொண்ட உடனே ஈர குழியெல்லாம் நடுங்கு எனக்கு. சரி ஐயா இவருக்கு வந்து ராஜபக்ச இல்ல பேர். இவர் ராஜபக்ச இருந்த காலத்துல பாரிஸ்ல ராஜபக்ச தோட்டத்துல பல நாடகங்கள் நடித்ததால இவரை ராஜபக்ச என்றும் அழைக்கிறார்கள். இவர் நிஜ பேர் வந்து செல்வகுமார். இவரு பேர் வந்து செல்வகுமார். நீங்க அந்த இதுல வந்த வழியால உங்களுக்கு ராஜபக்ச என்ற பேர் வந்து ராஜபக்ச நடிச்சதால அந்த பேரே எல்லாரும் பாவிக்கிறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து நாடகம் செய்திருக்கோம். அதுல நாங்க 2 பேரும் நடிச்சதால இந்த உண்மையான உருவம் இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியும். சில பேருக்கு சில அதிகமான கலைஞர்களுக்கு புனை பேர்கள் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் ராஜகோபாலன் அவருடைய அப்பாக்கு பேர் ஆனால் அவருக்கு வந்து அப்புக்குட்டி ராஜகோபாலன். ஆனால் சின்ன குட்டி தயாநிதி வந்து கலைஞர்களுடைய பெயர்கள் தந்த பெயரை மறைத்து விடுகிறது. அப்ப உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் என்ன நல்ல காலமாக என்னுடைய அப்பாவுடைய பேர் ராசையா கொண்டேன். நல்லது அருமையான பட்டம் சொல்லி சில பட்டங்கள் வந்து அவர்களுக்கும் அந்த பெயரை வந்து வாய்க்கணும். என்னன்னா ஒரு எங்கட தென்னிந்திய நடிகர்களுக்கு இணையாக ஈழத்து நடிகர்கள ஒரு சில பேர் பேர் சொல்லலாம். அந்த வகையில ராகுணபாலன், டேனியன் அவை எல்லாரும் வந்து எங்களுடைய நாட்டின் ஈழத்தின் பெருமையை காப்பாற்றுற ஒரு கலைஞர்கள். இவர்களை வச்சுதான் இவர்கள் எல்லாம் வந்து கலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்காக இந்த பெயர் வந்தது. பல கலைஞர் உதாரணத்துக்கு இந்த தமிழ் கிழவன் கூட 1984 தமிழ் கிழவன் எனக்கு தெரியும். நாங்கள் ஒரே பாடசாலையில படித்து இங்க பிரெஞ்சு நாங்கள் சச்சிதானந்த மாஸ்டருடைய பிரெஞ்சு பாடசாலையில பிரெஞ்சு கற்க வந்தோம். இவரும் படித்தார், நானும் படித்தேன். அன்று அங்கே ஒரு நடந்த சரஸ்வதி பூஜையிலே இவர் என்ன வீர சிவாஜியாக இவர் அங்கே வேடம் தடுத்திருந்தார். இவரும் ஆரம்பத்தில் ஒரு கலைஞன். ஆனால் வேலை பல காரணமாக அந்த கலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அப்பொழுது குமரனாக இருந்த பொழுது கலைக்கு அர்ப்பணிக்காமல் இன்று தன்னுடைய அர்ப்பணிப்புகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி ஒரு தமிழ் கிழவனாக தோற்றம் பெற்று ஈழத்திலும் தன்னுடைய தந்தையினுடைய நினைவாக ஒரு நினைவாலயத்தை கட்டி இந்த உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு தமிழ் கிழவனாக இந்த குமரன் வந்திருக்கிறார். வந்து எல்லாரும் பாக்கினேன். இப்ப நிச்சயமா ஒரு கண்ண விஷயங்கள் உள்ளடக்கின சொல்றார். அவர் என்ன பற்றி அவங்க வாயால என்ன போடுறது நான் கொடுத்து வச்சேன். பசுட்டர் வாயால பிரம்மரிஷி என்று சொன்ன மாதிரி பாத்துக்கலான்னு சொன்னால் கடுகள் எல்லாம் மொழியில உணர்ந்து போட்டு வச்சிருக்கிறேன். என்ன இது அர்ச்சனை தட்டுவாளே? அர்ச்சனை தட்டுவா. வணக்கம் வணக்கம். சோமா இருக்கிறீங்களா? ஓகே சோமா இருக்கோம். இன்னைக்கு சோமா இருக்கீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஏன்னா இந்த கடை எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து இந்த கடைக்கு நான் பலகாரம் கொடுத்தேன். ரோஸ் தெரியும். அப்ப சொல்லுங்க, இது எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்க வெளியில வளர்ந்தாச்சு. இன்னைக்கு வார பக்தர்களுக்காக ஒட்டி தட்டு வச்சிருக்கோம். கிட்ட வைங்க மைக்க. அது வந்து இந்த தேர் முதல்ல எப்ப ஆரம்பிக்குதோ அதுல இருந்து தொடர்ந்து பார்த்து தரிசனம் செய்கிறேன். தொடர்ந்து அந்த கடையில இருந்து ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. 27 ஆண்டு செய்வது இதுதான். ஆமா. ஓகே ரொம்ப நன்றியா. இப்ப வெளியா சரி. இப்ப எந்த மயத்துல ஒரு பாட்டு படிக்க போறாரா? கொடுத்த மூங்கிகளே எங்கள் புரிசோத்தமும் புகழ் பாடுங்களே, கொண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே
எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கீர்களே எங்கள் புரிசோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே. ஓகேயா, சந்திப்போம். இது பாருங்க வேல். இந்த வேல்லாம் சென்னாலையில தமிழ்நாடு குதிரவேல் கேம் உண்டு பாருங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிக்கிறவங்க விளையாடு வந்துருக்காம என்ன தெருவோட விளக்கிறாமல் இதுல விளையாடு பலகாட்டுக்கும் கண்ணுக்கு என்ன விலை இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? 10 ரூபாயா? நாளைக்கு ஆண்டை வந்தா கொடுப்பீங்களே 10 ரூபாய்க்கு. ஓகே ஓகே, நாளைக்கு ஆண்டை வந்து போடுங்க. தமிழ் அந்த பேரை சொல்லி போடுங்க. சரிதானே? இந்த ஊர் பாக்குறீங்க அந்த லோன் செய்தே நீங்களா? அது கமெண்ட்ஸ் போட்டு லோன் செய்தாரு சொல்லி பார்த்துருக்கிறீங்க, சப்ளை பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இது பாருங்க, இந்த பாருங்க, நீங்க இந்த பாருங்க, நீங்கள் எல்லாரும் வருவீங்க. தமிழ் கிழமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சரிதானே? அப்ப வருவீங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா நீங்க எல்லாரும்? ஓகே, ரொம்ப நன்றியா. சரி அமுதார் பாருங்க ஓடுறேன். இப்படி ஓடுவா. வணக்கம், உங்களோட பேர்? கணேஷ்குமார். திருவிழாக்கு வந்திருக்கிறீர்கள், தமிழ்லாம் பாக்குறீங்க. ரொம்ப நன்றி. ஆமா ஆமா இவர் வந்து என்னுடைய கலெக்ட், என்னோட வேலை செய்தவர். பேர் பிரபா. எத்தனை நாளுக்கு பிறகு வந்து இருக்கிறோம் நாங்கள்? என்ன 8 வருஷம். என்ன 16 ரூபாய் இல்ல, அதுக்கு முதல் தான், அதுக்கு முதல் நினைக்கிறேன். என்ன அப்ப எப்படி சோமா இருக்கிறீங்களா? பிரித்தான்ல இருக்கிறீங்க? நான் பிரித்தானுக்கு இப்ப வந்துறானே. பிரித்தான்ல ரெயின் அதுக்கு பக்கத்துல ஒரு ஒன்றுக்கு வந்தாங்களா? அதுல ஒரு போட்டியான பரம்பிடிச்சு போடணும். இப்ப பிரித்தான்ல இருக்கிறோம், போட்டியான பரம்பிடிச்சு போடணும். ரொம்ப சந்தோஷம், கண்டதுல பெரிய மகிழ்ச்சி. அப்ப தமிழ் பாக்குறீங்க? ஓகே, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற யாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி என்ன வருஷம் சந்திப்பா இங்க வாங்க. ஓகே ஓகே, பாருங்க சுலாவி படைச்சு கொண்டு இருக்கிற. என்ன படைச்சு கொண்டு இருக்கிறீங்க? அரிசி இருக்கிறீங்களா? நேற்று அப்படியே அப்ப நேற்று வந்து இந்த இதுல படம் பிடிச்சு போட்டு போயிருக்கேன். நான் இந்த சுலாவுக்கு என்ன லாபப்பட்டேன். இன்றைக்கு நான் வந்த உடனே என்ன செய்தா தெரியுமே? சரி, அவன் சுலக தூக்கி கொண்டு வரா, என்ன கொண்டு போட்டான். என்ன ரொம்ப நன்றி. நீங்களும் பாருங்க, நல்ல கங்கியானால் கடையில மிருக சாமான்கள் இருக்குது, நல்ல மலிவா கடையின வந்து வேணுங்க. அவ்வளவு மிருக வேலை போடுறேன். நான் நேற்று மிச்சம் போட்டுனான், இன்றைக்கு மிச்சத்தை போட்டு விடுறேன்னா சுலகாரிகளா இது வாட்டிகளோ ஒரு அழகான சுலகம். எப்போ அவங்களுக்கு எந்த வீட்டு சுவர்ல உங்களோட பேர் ஜெயா என்ன? சிலோன்னத்தூர் ஜெயா எழுதுகிறேன். இது எப்பவும் இந்த வீட்டு சுவர்ல நீங்க இந்த வீட்டு இதுல பார்த்தீங்கன்னா இந்த சுடி என்ன மாதிரி அழகா அணிவிக்கிறேன். பானைகள் சட்டிகள் பட்டை சுலவுகள் எல்லாம் அடுக்கி அழகா வச்சுக்கிறேன். அது எனக்கு வாரது. அப்ப இதே மாதிரி கொண்டே தூக்கி விடுறேன்னா இந்த கடையில பேர் சிலோன்னத்தூரா? சரி, அப்ப வாங்க போவோம். ரொம்ப நாள்லையா? ஓகே ஓகே. நேற்று வந்தான் இல்லோ, நேற்று வந்த இடத்துல சுலாவி இருந்தா இல்லோ, இந்த காலம் தூக்கி 3 நாள் தூக்கி எடுத்துதான் போயிட்டான் சுலாவை கொண்டு போகணும்னு சொல்லி. அப்ப நான் இவரை பற்றி சொல்ல, இவர் என்ன என்றால் இந்த பெட்டியை கொண்டு போகணும்னு இருக்காரு. இன்னும் 50 வருஷம் ஆயுள் நிலைக்கும் ஐயாக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இது எப்ப 50 வருஷம் இருப்பீங்க, உங்களோட நினைவுகளோட உங்களோட கடையின் பேரோட இருக்குமா? ஓகே ஓகே, இதனால ஒன்றும் பெற போறது. ஓகே, நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஓகே.
இங்க பாருங்க இது அப்படியும் நீண்ட கால உரையில சகலையா கண்டு வைக்கிறேன். இவர் லாஜப்பட எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வர்றான் என்ன சொல்ல வேணும் இது பாருங்க இது அப்படிங்க தெரியுது ஒரு மயக்க தொலைச்சு போட்டேன் வச்சிருக்கோம் என்னன்னு தெரியல வச்சு அப்ப வணக்கம் வணக்கம் ஓ சுகமா இருக்கிறோம் சந்திப்பாமா ஓகே ஓகே எதிர்ப்பு திருவிழாவில் சந்திப்போம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே அப்ப வணக்கம் ஓகே அப்ப பாத்துக்கலாம்னு சொன்னால் இல்ல 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 இல்லை சார் இது சரியா எந்த சகலையே எத்தனையோ காலத்துக்கு பிறகு கேமராவில் சந்திச்சிருக்கிறான் கேமராவில் சந்திச்சிருக்கிறான் வரமாட்டவர்கள் உள்ளார் அதுல அதுல வரமாட்டவர்கள் உள்ளார் பின்ன அன்றைக்கு போன முன்தான் வந்தவர் அதுல நான் தெளிவாடிச்சு பார்த்தா காணையில இன்றைக்கு வந்து நல்ல வசமா மாத்தி கொண்டு போனார் தேர்தலாக வந்து இருக்கிறார் அப்ப இது சகல அங்க பாருங்க அங்க ஒரு ஆள் நிக்கிறான் ஆட்ட சாயல் சொல்லுங்க பாப்பான் என்ன மேனேஜ் தங்கச்சி சரி நீங்க உண்மைதான் பாக்குறீங்களே வேற சமையல்ல வந்தவர் நாளைக்கு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இதான் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே நன்றி ஓகே நன்றி டீ குடிச்சிட்டீங்களா டீ குடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுடைய பொறுப்பாளர் இங்கே இருக்கிறார். ஐயாவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இந்த தேருக்கு வந்து தம்பி விதுவா விஷ்ணு விஷ்ணு யூடியூப் சேனல் அதுல போய் பாருங்க தேசங்களா பார்க்கலாம் நல்ல வடிவா சேனலுக்கு போங்க அப்படியே. அப்ப அவற்றை சேனல்ல நான் இன்றைக்கு போய் பார்க்க போறேன்னா ரொம்ப நன்றியா பாருங்க என்ன வேற உங்களுக்கு உங்களுக்கு முன்னு பண்ணுங்க இல்ல என்ன ஓட்டுங்கள் என்ன ஓட்டுங்களா இந்த கல்லு பாக்குறீங்களா தமிழ்காவன் ஓகே எனக்கு ஒரு இதுதான் பிஜுக்காரங்க பிஜுக்காரங்க காடியில வந்தார்கள் ரொம்ப நன்றியா சரி ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்துட்டு ஐயா கண்ணனோட கோவிக்க போறா எரிச்சல் ஜெலஸ் வீதியின் ரெண்டு பக்கத்துலயும் நிறைய சாமான்கள் ஓகே அங்க 99 ரூபாய் எல்லாம் மெலுவா போட்டுருக்கணியாமா சரி சரி சிறுமாலம் முன்னே கடை போட்டுருக்கிறாரோ உதுல இருந்துருங்க மைக்கிஞ்சி இல்லடா பாருங்க மக்கள் எல்லாம் இன்னும் வந்து கொண்டு இருக்குது வணக்கம் வெள்ளம் வந்து கொண்டு இருக்குது அந்த உரியடித்தல் போட்டிக்கு உங்களுடைய பேரை பதிவு செய்து வைத்திருப்பவர்கள் இந்த பாருங்க சாப்பாடு வந்திருக்கிறேன் இந்த இடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த அறிவித்தலை நீங்கள் யாராவது கேட்டு உங்களுடைய உறவினரோ நண்பரோ இருந்தால் அவருக்கு அறிய தருங்கள். இந்த உரியடித்தல் நேற்றைய தினம் பங்கு பெற்றாதவர்களுக்கான போட்டியாக நடைபெற இருக்கிறது. உறவுகளே ஒரு மாதிரி எல்லாம் வீழ்ச்சனம் உள்ள சனமா அள்ளியரங்காசனம் அந்த லைட்டில் எரியுது. அள்ளியரங்காசனம் உக்கச்சக்கமான சனம் வெள்ளு போட்டா வெள்ளு விளந்தான்னு சொல்லுவேன் அப்படியான ஒரு இது. அதில் வந்து ஒரு மாதிரி பிடிச்சு இதான் போட்டு உங்களை காவடி இருக்கு பாருங்க. இப்போ வருது காவடி குணச கோயில் காவடி மாதிரி சென்னை காவடி மாதிரி நிறைய காவடிகள் எல்லாம் பரிசில் வருது. அதுபடியான இனி நான் இதோட முடிச்சு கொண்டு என்ன ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சொல்லிக்கொண்டு விடைபெறுவது
உங்கள் தமிழ்கலவன் எங்கள் பரிவாரங்கள் எல்லாரும் நிற்கிற பாருங்க, இங்கே பாருங்க. அதான் அவர் நிற்கிறார். இவர் ஒரு இது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மரக்கறி வியாபாரம் செய்கிறார். தெரியும், மரக்கறி வியாபாரம் செய்கிறார். இங்கே சிறுகி நிற்கிறார். எல்லாரும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்து நாங்கள் அவைகள் பார்த்து கொண்டு போகணும் என்ன. சரியோ, நான் வழியால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டாயோ ஸ்ரீமன்னாராயணா. அப்போ என்ன செய்கிறீர்? சனி ஞாயிறில் உம்மத்தேடினா கிடைக்கிறீர் இல்லை, மற்ற நாட்களில் வந்தால் இப்படியே படுத்து கிடக்கிறேன். என்ன அனந்த சயனம் என்ன செய்கிறீர்? ஏதாவது வருமானத்துக்கு ஏதாவது செய்கிறீரே? குழந்தாய் விளங்குது, ஆனால் நான் பேச விரும்ப இல்லை. எங்களோட வேலை கிடைக்கும். எப்படி கதைக்கும் உங்களோட வேலை? எங்கே பார்க்குறது? பார் குழந்தாய். சரி சரி பார்க்குறேன்னா. வாவ், இன்னும் நல்ல வடிவாக செய்திருக்கிறீங்களா? பார்க்க எனக்கே ஒரு இதாக இருக்குது. நானே ஒரு கல்யாணம் கட்டணும் போல கிடக்குது. திருப்பி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உமா கொண்டுட்டு சூப்பர். என்ன பார்த்தீங்களே நீங்களும் இந்த இளைய தலைமுறை என்ன மாதிரி செய்திருக்கிறாரு, இப்படி ஒரு இதாக செய்திருக்கிறாருன்னு சொன்னால் வீடியோ எடுத்திருக்கிறாருன்றா எனக்கு பார்க்க பெரிய அதிசயமாக இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட வீட்டு நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும், அதாவது வந்து ஒரு கல்யாண விழா இருக்கலாம், ஒரு சாமத்திய விழா இருக்கலாம், ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களோட வேறு ஃபங்க்ஷனல், திருவிழாக்கள், தேர், இப்படியான விழாக்கள் எதுவாக இருந்தாலும் இவரை நம்பி கூப்பிடலாம். நீங்கள் அதுக்கு நான் வரண்டி பண்ணுறேன். சரியோ? ஆனபடியால் என்னையும் தாமதிக்காதீங்க, திறமாக செய்கிறேன். சரியோ? அப்போ என்னை யோசிக்காதீங்க, டக்குன்னு கூப்பிடுங்க கொண்டாடுத்த விழா. மற்ற இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க. இந்த கொஞ்சம் சிலவு குறைவில் ஏதாவது வீடியோ எடுத்து கொடுக்க முடியுமோ, கொஞ்சம் கெதியாக எடுத்து கொடுக்க முடியுமோன்னு கேட்டேன். அதுக்கும் அவர் ஓமா டக்கண்டு வாராராம். உங்கள்கிட்ட இதில் ஒரு 2 மணித்தியால் 1 மணித்தியால் நிகழ்வோட படம் பிடிக்கிறாராம். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த கொப்பியை தாராராம் எடிட் பண்ணி கெதியாக செய்து தருவேன். மற்ற இப்போ பெரிய வீடியோக்களை விட இது ஒரு சின்ன வீடியோவாக ஒரு 15, 20, 30 நிமிஷத்தில் செய்து தரக்கூடிய திறமையும் வேறுகிட்ட இருக்குது. அது அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவேன். வேற எங்கோ கூப்பிடுங்க.